சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மூலிகை, அழிவை நோக்கி கொண்டு உள்ள மூலிகை. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா புலிக்கால் அடின்னு பேர். இது ஒரு அற்புதமான மூலிகை. இது எப்படிலாம் எந்த இடங்களில் வளருனாக்கா ஒரு சமதரையாக இருக்கக்கூடிய அதாவது மேட்டுப்பாங்கான இடங்கள், வேலிகள், புதர்களில் கொடியினமாக வளரக்கூடியது. புலிகளினுடைய கால் பதிச்ச மாதிரி இருந்தால் இது புலிக்கால் அடின்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப ஒரு அற்புதமான மெடிசன் பிளான்ட் இது கொடியினம். கொடிகள் மாற்று இலை அடுக்கில் கொடி மென்மையாக இருக்கும், வெள்ளை நிற பூக்களை பூக்கும். ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது நிறைய மருத்துவத்தில் இது மேல் பூச்சாக பயன்படுத்துகிறாங்க. உள் மருந்தாக யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா இதனுடைய மருத்துவத்தன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா வீக்கங்கள், கட்டிகள், ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. இது ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒரு தாவரம். இதனுடைய இலைகளை சுத்தமாக பறித்து சுத்தம் செய்து அம்மியில் வைத்து சிறிது கடுக்காய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் வச்சு அரைச்சி மேல் பூச்சாக இந்த இலையினுடைய விழுதை அரைச்சி கட்டிகள், புண்கள், நாள்பட்ட புண்கள், ஆறாத புண்கள், சீழ்கட்டி, உப்பளங்கள் இது போன்ற இடங்கள்லாம் மேலு பூச்சாக இந்த இலை விழுதை மேலே அரைச்சி அது மேலே வச்சுட்டு கட்டிகள், புண்கள் மேலே வச்சு ஒரு வெற்றிலையோ ஏதாவது ஒரு இலைகளை வச்சு கட்டு போட்டுட்டு இரவு படுத்துன்னு வந்தோம்னாக்கா, தினசரி போட்டோம்னாக்கா அந்த கட்டிகள் உடைந்து உள்ளகிற துர்நீரெல்லாம் வெளியில் கசிஞ்சுக்கு வரும். புண்கள் விரைவில் ஆறும், துர்நாற்றங்கள்லாம் குறையும். இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம். இது உள்ளுக்கு நம்ம சாப்பிட வேண்டியதில்லை, வெளிப்பூச்சாக தான் இந்த மூலிகையை பயன்படுத்தணும். இது ஒரு அற்புதமான மூலிகை. இது காடு, மலைகள், தன்னிச்சையான இடங்களில் வளரக்கூடிய ஒரு எளிமையான தாவரம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இந்த பேர் தான் இந்த மூலிகை தான்ட்டு. இது போன்ற நிறைய தகவல்கள் ஒரு தாவரங்களையும் புதைந்து இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை நம்ம சேனல் மூலியமாகவும் அதனுடைய மூலிகைகளை நேரடியாக கண்டு அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே நம்ம சொல்லி வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் இது போன்ற ஒரு அரிய மூலிகைகளை அறிமுகப்படுத்தி அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய பயன்களையும் அள்ளி வழங்கும் சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் எல்லோரும் நம்ம பார்க்க வேண்டும், பார்த்து அறிந்து பயனடைய வேண்டும். மருத்துவத்தில் ஆர்வம் நாட்ட உள்ளவர்கள்லாம் இது போன்ற பதிவுகள் ரொம்ப அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பதிவுகள் இருக்கும். ஏன்னா தேடுதலும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் வாயிலாக பார்த்து பயனடையும் போது அவர்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு மூலிகைகள் கேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மூலிகைகளை கேட்குறவங்களாம் கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது. நம்ம சேனலில் பேசுவது மட்டும் இல்லாமல் சர்வீஸாகவும் நம்ம இதை அவங்க கேட்குறவங்களெலாம் ஒரு செடி, 2 செடின்னு எத்தனை செடி கேட்குறாங்களோ நம்ம கொடுத்து இந்த மாதிரி மூலிகை ஆர்வலர்களை தூண்டுதல் பண்ணி பெரிய ஒரு சேவையும் நாட்டத்தையும் நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனல் மூலமாக செய்து வருகிறோம். அதனால் இன்றைக்கி இந்த புலிக்கால் அடி மூலிகையை அறிமுகப்படுத்தி அதனுடைய தன்மைகள் அதனுடைய பயன்களை விளக்கி தெளிவாக எடுத்து கூறியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.